ஹாய் டு ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பராக டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சிக்கன் 65 பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம மேக்னேட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன மசாலாஸ் தேவைன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் தயிர், 1 முட்டையை இந்த மாதிரி உடைச்சி ஊற்றிருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே வச்சுருக்க. சிக்கன் நல்லா ஊறணும், அப்போதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு நான் 1 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, கொஞ்சமாக மல்லி இலை, அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஜாவித்ரி, அப்புறம் மல்லித்தூள், சோம்பு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், 2 பச்சை மிளகா, அப்புறமா 1 கப் தயிர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறமா உப்பு. இதுதான் தேவை. இப்போ நமக்கு சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் சிக்கனை போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் ஃப்ரை ஆகிட்டுருக்க இந்த டைமில் நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கீ போட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஜாவித்ரி இதெல்லாம் போட்டு 2 பச்சை மிளகாவே இந்த மாதிரி கீறி போட்டுக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கினதும் இதில் 1 வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது ஒரு கை நிறைய மல்லி இலை, அப்புறமா புதினா இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது 1 கப் கர்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மசாலாஸ் கூட நல்லா இது மிக்ஸ் ஆகணும். தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதும் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நான் வந்து 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மூடி வச்சு தண்ணி லைட்டாக கொதித்து வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப் அரிசியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்படி ஒரு கொதி வந்ததும் நம்ம பேனை மூடிட்டு அரிசியும் தண்ணியும் லெவலாக வந்த உடனே நம்ம வந்து தம் போட்டுடலாம். சிக்கன் பீசஸை மேலே வச்சு தம் போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு தவா வச்சு தம் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ்லேயே நல்ல தம் ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கன் பிரியாணி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.